கிறிஸ்துக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இருள் என்ற தலைப்பிலே நாம் சில வார்த்தைகளை தியானிப்போம். மனிதனை இருள் என்ற ஒரு பெரிய வல்லமை துரத்தி கொண்டிருக்கு. இருள் என்றால் அந்தகாரம், பாவம், பிசாசின் வல்லமைகள், வியாதியின் வல்லமைகள், மரணத்தின் வல்லமைகள், விபத்தின் வல்லமைகள் மனிதனை துரத்தி கொண்டே இருக்கிறது. இயேசு சொல்கிறார், இருள் இந்த ஜனங்கள் ஒரு பெரிய ஒளியை கண்டார்கள். அப்ப இருள், மரண பயம் என்ற இருள் இந்த மக்கள் இறைவனாக தேவனுடைய பிறப்பை நிமித்த ஒரு பெரிய ஒளியை கண்டது. இன்றைக்கு கூட இது எத்தனையோ கண்டங்கள், இருண்ட கண்டம் என்று சொல்கிறார்களே, விபத்துகளோ நாசமோசங்களோ கொள்ளைகளோ நிறைந்த அந்த இருண்ட கண்டமெல்லாம் ஒளியாக வெளிச்சமாக மாற வேண்டும் என்றால் இறைவனுடைய அந்த கருணை அங்கே காணப்பட வேண்டும். உங்க வாழ்க்கையில் வேலை தொடர்ந்து விபத்து, தொடர்ந்து சண்டைகள், தொடர்ந்து காயங்கள், தொடர்ந்து மருத்துவ செலவுகள் என்ற இருள் உங்களை வேதனைப்படுத்துதான். கர்த்தருடைய கண்களின் கிருபை பெறுகள். அதை தான் ஏசாயா 60:2 சொல்லுகிறார், ஜனங்களை இருள் மூடும், ஆனால் கர்த்தர் உண்மையில் உதிப்பார். எப்போ உதிப்பார்னா, எழும்பி பிரகாசி, நீ எழும்பி நீ தேவனுடைய திரும்பி வா, கர்த்தருடைய மகிமை உண்மையில உதிக்க ஆரம்பிக்கும். யாரெல்லாம் தன்னை படைத்த இறைவனிடத்தில் திரும்பி வருகிறார்களோ அவங்க வாழ்க்கையில் இருக்கிற இருள் மாறுகிறது. கொலேசியர் 1:13 சொல்லுகிறது, அந்தகாரத்தின் பிடியிலே இருந்து, அந்தகார இருளில் இருந்து இன்னைக்கு ஆண்டவர் நம்மை மீட்டெடுக்க விரும்புகிறார். தேவ மக்களே, ஒருவேளை எந்த இருள் உங்களை பின்பற்றி, எந்த சாபங்கள் பின்பற்றி வருகிறது, ஆண்டவரே ஒளியாக என் மேல் உதியம் தாவீது போல என் இருளை போக்கும், என் கண்ணீரை போக்கும் என்று நீங்கள் ஜெபிக்கும் போது உங்க வாழ்க்கையில் இருளை மாற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒரு மனிதனும் அந்த வெளிச்சமாக தேவ சமூகத்தில் வந்துவிட முடியாது. அப்ப நாம் வெற்றியை காண வேண்டும் என்றால், நம் வாழ்க்கையில் தொடர்ந்து போராடுகிற அந்த அந்தகார வல்லமையிலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்றால் ஒளியாக தேவனம் அருகிலே வர வேண்டும். நம் பக்கத்தில் தாவீது சொல்வது, அவரின் வலது பக்கத்திலே இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் ஒளி என் முன்பாக செல்லுகிறது, அவருடைய நீதி எனக்கு முன்பாக செல்லுகிறது. கர்த்தர் மேல உதிப்பார். ஏசாயா புத்தகத்தில் சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் உங்க வாழ்க்கையில் நிறைவேறும். மல்கியாவில் 4:2 வாசிக்கும் போது, நீதியின் சூரியன் உதிப்பார், அப்போது இருள் என்ற சாபங்கள் எல்லாம் விலகும். அப்போ நீதியின் சூரியனாக எப்போ உதிப்பார், எப்போது மனிதனுடைய இருளை போக்குவார், எப்போது ஒரு கண்ணீரெல்லாம் மாற்றுவார். நீங்கள் அந்த அந்தகார பிடியிலிருந்து வெளியே வருவதற்கு நீங்க தேவனுடைய தயவை நாட வேண்டும். ஆண்டவரே, எனக்கு அந்த அந்தகார பிடியிலே, இந்த சாபக்கட்டிலிருந்து நான் வெளியே வர விரும்புகிறேன். இருள் என்னை விட்டு நீங்க விரும்புகிறேன். வியாதி என்ற இருள், கடன் என்ற இருள், பாவம் என்ற இருள் என்னை விட்டு நீங்க முடிய விரும்புகிறேன் என்று நீங்கள் ஜெபம் பண்ணும் போது ஒளியாக இறைவனுடைய வல்லமை உங்கள் குடும்பங்களிலே, உங்க வாழ்க்கையிலே கண்டிப்பாக உதிக்கும். இந்த அனுபவம் தான் தாவீதுக்கு இருந்தது. தேவரீ, என் இருளை வெளிச்சமாக மாற்றும், அது மாத்திரல்ல, என் விளக்கை ஏற்றும் ஆண்டவரே, நான் அணைந்து போயிருக்கேன். நீங்க ரோமர் 13 நீங்க 12 வாசிக்கும் போது, அந்தகாரத்தின் கிரியைகளை நீங்கள் தள்ளிவிட்டு, அப்ப நம்ம கூட சில அந்தகாரமான வாழ்க்கை, பாவமான வாழ்க்கை, ரகசிய பாவம், இருண்டு நிலையில் இருக்கிற பாவம், ஆழத்தில் இருக்கிற பாவம், அதுதான் ஆதியாகமம் 1:2 வாசிக்கும் போது, ஆழத்தின் மேல் இருள் இருந்ததாம். நீங்க எவ்வளவு ரகசியமா வாழ்றீங்களோ, ஒளிந்து வாழ்றீங்களோ, பிறரோடு ஐக்கியம் இல்லாமல் வாழ்றீங்களோ, தனித்தவனா வாழ்றீங்களோ, உங்க வாழ்க்கை ஒரு இருள் வருவதற்கு வாய்ப்பு. நீங்க ஒளியாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் வெளிச்சம் எல்லாருக்கும் தெரிகிறதா. இப்படி சொல்லுகிறார், விளக்கு கொளுத்தி யாரும் மரக்கால வச்சு மூட மாட்டாங்க, அது விளக்கு தண்டி மேல் வைப்பார்கள். நீங்கள் இந்த பூமிக்கு ஒளியா இருக்க விரும்புகிறார். விளக்கு கொளுத்தி மரக்கால போட்டு மூடினா அதனால யாருக்கும் புண்ணியம். நீங்க மறைந்து ஒளிந்து வாழ்ந்தால் யாருக்கு எந்த புண்ணியம்? நீங்கள் ஒளி வீச வேண்டும், ஒளியாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவ மக்களே, ஒளியாக தேவன் உனக்குள்ளே வரும்போது உன் இருளெல்லாம் நீங்கும், நீயும் ஒளியாக இருப்ப. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தலைமையில் எப்போது இருப்பதாக. God bless you. God bless you. Amen.